Hi friends, welcome to Big Topic. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மூவி ரிவ்யூ. அதுவும் அஜித் குமார் அவர்கள் நடித்து ரிலீஸ் ஆகிருக்கிற விடாமுயற்சி திரைப்படம். கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு பார்த்தோன்னா இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஃபேன்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸைட்மெண்ட், மிகப்பெரிய எதிர்பார்ப்பு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்படிப்பட்ட இந்த திரைப்படம் 2 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆகிருக்குல்ல, இது ஃபேன்ஸ்க்கு ஒர்த்தாக அமைஞ்சிருக்கா? இந்த படம் பார்த்தோன்னா இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதுக்கு பார்த்தோன்னா சம்பவம் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தோட ஸ்டோரி அப்படிங்கிறது படத்தில் ஏதாவது புதுசாக இருக்கா, இல்லை மகிழ் திருமேனி இது வரைக்கும் யாரை வச்சும் பண்ணாத மாதிரி ஒரு கதையை கிரியேட் பண்ணி எடுத்திருக்காரா அப்படின்னாலும் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ இது பார்த்தோன்னா பல படங்களை நம்ம பார்த்து சலிச்சு போன ஒரு கதை தான். மிக முக்கியமாக ஹாலிவுட் ஸ்டைலில், ஹாலிவுட்டில் பார்த்தோம்னா நிறைய படங்கள் நம்ம இந்த மாதிரி பார்த்துருப்போம். அந்த மாதிரியான ஒரு கதை தான். ஸோ கதை என்ன அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்பல. ஆனால் இந்த படத்தோட என்ன சொல்கிறது, ட்ரெய்லர் வச்சு பார்க்கும்போது ஓரளவுக்கு ப்ரிடிக்ட் பண்ண முடிஞ்சது இது எதை நோக்கி பயணிக்குது அப்படின்னு. கரெக்ட் தான். ஃபஸ்ட்டு இந்த படத்தோட காஸ்டிங், அஜித் குமார் அவர்கள். இந்த படத்தில் பெரிய லெவலில் காஸ்டிங் கிடையாது. படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பார்த்தோன்னா அஜித் குமார் அவர்கள் ட்ராவல் பண்ணுறாரு. கண்டிப்பாக பார்த்தோன்னா இவருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லலாம். இந்த படத்தில் பார்த்தோன்னா அவர் நடிக்கிறதுக்கு ஓகே சொன்னது. எதை வச்சு சொல்கிறேன் அப்படிங்கிறத அடுத்த சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த படத்தில் பார்த்தோன்னா ரொம்ப நாள் கழித்து அஜித் குமார் அவர்கள் அந்த லவ் சீன்லலாம் பார்க்க முடிஞ்சுது. அவர் லவ் ப்ரப்போஸ் பண்ணுறது, பேசுறது, ஸோ இந்த மாதிரியான சீன்ஸ் எல்லாம் ரொம்ப வருஷம் கழித்து பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அஜித் குமார் த்ரிஷா காம்போவில் பார்த்தோம்னா இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்குல்ல, இது எப்படி இருக்க போகுது, இவங்களுக்குண்டான சென்டிமெண்ட் சீன்ஸ் எப்படி இருக்க போகுது, லவ் சீன்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்லாம் ஃபேன்ஸ் எதிர்பார்த்தாங்க. லவ் சீன்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா எதிர்பார்த்த மாதிரியே நல்லா வந்திருக்கு. கொஞ்சம் ஃபீலிங்காகவும் இருக்குன்னு தான் சொல்லணும். சரி, ஓகே, அதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் இந்த படத்தில் அஜித் குமார் அவர்கள் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணி நடிச்சிருக்காரு. மிக முக்கியமாக என்ன சொல்கிறது, அந்த கேரக்டரை வாழ்ந்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு இப்போ 4 பேர் அடிக்கிற ஒரு ஹீரோவை பார்த்தோம்னா இந்த மாதிரியான ஒரு கதையில் நடிக்கிறதுக்கு தயங்குவாங்க. மிக முக்கியமாக இந்த படத்தில் அஜித் குமார் அவர்களுக்கு மகிழ் திருமேனி சொன்ன மாதிரி ஒரு மாசான சீனோ, ஒரு மாசான ஆக்ஷன் சீக்வன்ஸோ, ஒரு மாசான இன்ட்ரல் பிளாக்கோ இதெல்லாம் எதுவுமே கிடையாது. இன்ட்ரோ கூட பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிளாக தான் காட்டுவாங்க. ஸோ அந்தளவுக்கு தான் பார்த்தோம்னா நார்மலாக அஜித் குமார் அவர்களை காட்டியிருக்காரு. அதாவது அஜித் குமார் அவர்கள் கிடையாது, அந்த கதையில் வர அந்த கேரக்டர் அவ்வளோ சாதாரணமாக காட்டியிருக்காரு மகிழ் திருமேனி. ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே அது நம்மளுக்கு புரிஞ்சிருச்சு. மகிழ் திருமேனி வளைச்சு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. இதில் அஜித் சாருக்கு இந்த மாதிரியான சீன்ஸ் எல்லாம் எதுவுமே இருக்காது. அதனால் ஆனால் படம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இப்போ அதே மாதிரி தான் பார்த்தோம்னா அஜித் குமார் அவர்கள் இந்த படத்தில் காட்டியிருக்காரு. ஆனால் படத்தினுடைய கதை என்ன பண்ணி வச்சிருக்காரு அப்படிங்கிறத மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்கு. த்ரிஷா மேம் இதில் பார்த்தோன்னா ரொம்ப நாள் கால் ஷீட் கொடுக்கவே இல்லை. நிறைய சீன்ஸும் அவங்களுக்கு படத்தில் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 1 மந்த் கூட கால் ஷீட் கொடுத்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இந்த படத்துக்கு. அவ்வளோ கம்மியான சீன்ஸ் தான். மற்றபடி அர்ஜுன் சார், ஆராவ் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் இருந்தாலும் காஸ்டிங் அப்படிங்கிறது படத்தில் பெரிய அளவில் கிடையாது. ரொம்பவே பார்த்தோம்னா கம்மியான காஸ்டிங் தான் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. இந்த கதைக்கு தேவையான காஸ்டிங் தான் உள்ள இருக்குது. அதுக்கு பார்த்தோம்னா நம்ம ஏற்றுக்கிற மாதிரியே இருக்கிறது அந்த லொக்கேஷன், அந்த அஜர்பைஜான், அது ஓகே தான் இருந்துச்சு. அதனால் அது அந்த பிரச்சனையும் கிடையாது. எல்லா கேரக்டருமே நல்லா யூஸ் பண்ணியிருந்தார் மகிழ் திருமேனி அப்படிங்கிறது உண்மையான ஒரு விஷயம். எல்லா கேரக்டருமே நல்லாவே யூஸ் பண்ணியிருந்தார், அதில் ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் வில்லன் கேரக்டர் அர்ஜுன் அவர்கள், ஸோ இந்த கேரக்டர் பார்த்தோம்னா இப்படியெல்லாம் பண்ணுதா, இதெல்லாம் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்ன ஃபீல் வருது? இப்போ ஒரு மெயின் வில்லன் பார்த்தோம்னா இதை பண்ணார் அப்படின்னா ஒரு பயங்கரமான ஆள் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வரலாம். ஆனால் அஜித் அவர்கள் பார்த்தோம்னா ஒரு ஹீரோவாக நம்மளுக்கு தெரியல, அந்த ஒரு கேரக்டராக தெரிஞ்சார். அந்த கேரக்டருக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற அர்ஜுன் அவர்கள் தான் பார்த்தோம்னா ஹீரோவாக தெரிஞ்சார். அந்தளவுக்கு தான் பார்த்தோம்னா அவரை காட்டியிருக்காங்க. அவரோட வில்லனிசம் அப்படிங்கிறது பெரிய அளவில் இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆகல. உண்மையான ஒரு விஷயம் அதுதான். ஸோ அர்ஜுனை பார்க்கும்போது நம்மளுக்கு எதாவது நார்மலான ஒரு ஃபீல் தான் வருது. இந்த விஷயங்களாம் இவரெல்லாம் பண்ணுவாரா அப்படின்ற ஒரு ஃபீலே வரல, ஒரு பயம் வரல. ஒரு த்ரில்லர் மூமெண்ட்டில் காட்ட ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த த்ரில்லர் அப்படிங்கிறது அர்ஜுன் அவர்களை பார்க்கும்போது நம்மளுக்கு வரல. எனக்கு தெரிஞ்சு கிளைமேக்ஸில் பார்த்தோம்னா ஒரு 5 மினிட்ஸ் ஃபைட் வரும். அந்த ஃபைட் சீனில் பார்த்தோன்னா ஒரு சில டைலாக்லாம் பேசிட்டு வர்றாரு. அப்போ வேணால் லைட்டாக பார்த்தோம்னா கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஆனால் அதே படம் ஃபுல்லாகவே ட்ராவல் பண்ணி காட்டியிருந்தாங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். இந்த இடத்துல அது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதுலாம் மாற்றம் இல்லை. இந்த படத்தினுடைய கதையை நம்ம ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அப்படியே நடக்கும்போதே நம்ம கெஸ் பண்ணிடலாம், இதுதான் நடக்க போகுதோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வரலாம். ஆனால் அதில் என்ன ப்ளஸ் அப்படின்னா இவங்க இதைத்தான் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பதட்டத்தை கிரியேட் பண்ணிடுறாங்க. அந்த விதத்தில் பார்த்தோன்னா ஓகே தான். சினிமாட்டோகிராஃபி அப்படிங்கிறது இந்த படத்தில் ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு தான் சொல்லணும். சின்ன சின்ன காட்சிகளாக இருந்தாலும் பார்த்தோன்னா சூப்பராக எடுத்துருத்தாங்க. அந்த காருக்குள்ளே ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வரும், அந்த சீக்வன்ஸ் தான் பார்த்தோன்னா மெயின். அது ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறமா மியூசிக் அனிருத். இந்த படத்தை பொறுத்த வரைக்குமே இவர் கொஞ்சம் ஓவர்ஃப்ளோ பண்ணியிருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக சொதப்பல் தான். ஆனால் அதெல்லாம் எதுவும் இல்லாமல் இந்த படத்துக்கு தேவையான மீடியம் டெம்ப்ளேட்டில் கொடுத்துருக்காரு. அது வரைக்கும் அனிருத் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கும்பிடுன்னு தான் சொல்லணும். ஏன்னா மற்ற படங்கள்லாம் பார்த்தோன்னா இவர் ஓவராக பில்டப் பண்ணியே ரஜினி சாரோட படத்தை பண்ணியிருக்காரு. தர்பார்லாம் பார்க்கும்போது அந்த தீம் வரும்போதெல்லாம் சரியான டென்ஷன் ஆகும், இவர் எதுக்கு இடையில இப்படி அடிக்கடி போட்டு இருக்காரு அப்படின்னு. அந்த மாதிரியெல்லாம் பண்ணி விட்டுருவார். விவேகம் படத்தில் கூட அப்படி பண்ணியிருப்பார். ஸோ அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லாமல் இந்த கதைக்கு தேவையான டெம்ப்ளேட்டில் மீடியமாக கொடுத்துருந்தார் அனிருத் அவர்கள். அதுவே பார்த்தோன்னா போதுமானது தான். மியூசிக்கில் நம்ம எந்த குறையுமே சொல்ல முடியாது, போதும் அப்படின்ற லெவல் தான்.
ஸோ அதுக்கப்புறமா மேக்கிங் பார்த்தோம்னா இந்த ஓப்பன் பிளேஸ் அப்படிங்கிறதுனால அஜர்பைஜான் அப்படிங்கிறதுனால ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த படத்துக்கு இன்னொன்று என்ன அப்படின்னா பெரிய அளவில் பட்ஜெட் செலவே கிடையாது. லைக்கா நிறுவனம் வந்து இதுக்கு முன்னாடி தயாரித்த எல்லா படங்களுக்கும் பார்த்தோம்னா பணத்தை வாரி கொட்டியிருந்தாங்க. அந்த அளவுக்கு பார்த்தோம்னா பணத்தை செலவழிச்சும் ஒரு சில படங்கள் எல்லாம் தோல்வி அடைஞ்சிருச்சு, அவங்களுக்கு நஷ்டம் அப்படின்னு தான் போயிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ விடாமுயற்சி தான் அவங்க கடைசியாக நம்பியிருந்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாக் இருந்துச்சுல்ல. இந்த படத்தை அவங்க ஓகே சொன்னதுக்கு முக்கியமான காரணமே பெரிய அளவில் பட்ஜெட் எதுவும் இல்லை அப்படின்னால கூட சொல்லலாம். பெரிய அளவில் பார்த்தோம்னா இதில் வந்து செட்டிங் எல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு ஓப்பன் பிளேஸு, அதுக்கப்புறமா வந்து ஒரு காஃபி ஷாப்பு, அதுக்கப்புறமா பாலடைஞ்ச பில்டிங், இதெல்லாம் பார்த்தோம்னா ரியலாகவே பிடிச்சிட்டாங்க. ஸோ பெரிய அளவில் பட்ஜெட் செலவும் இந்த படத்துக்கு கிடையாது, காஸ்டிங் செலவும் இந்த படத்தில் பெரிய அளவில் கிடையாது. இந்த படத்தை எனக்கு தெரிஞ்சு 2 வருஷம் இழுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. படத்தோட ஷூட்டிங் பார்த்தோம்னா அஜர்பைஜானில் வந்து செலக்ட் பண்ணிட்டாரு மகிழ் திருமேனி. இந்த பேஸை மட்டும் அவர் செலக்ட் பண்ணாமல் வேறு ஏதாவது சூஸ் பண்ணியிருந்தார் அப்படின்னா இந்த படம் 3 மாதத்துலேயே ஷூட்டிங் முடிஞ்சு 6வது மாதத்தில் 5 மாதத்தில் படம் ரிலீஸ் ஆகிக்க வேண்டியது. அந்தளவுக்கு தான் பார்த்தோம்னா இந்த படத்தோட ஷூட்டிங் டேஸும் இருந்திருக்கும். ரொம்பவே பார்த்தோம்னா சீக்கிரமாக எடுக்கக்கூடிய ஒரு ஃபிலிம் தான். கம்மியான பட்ஜெட்டு, அதுக்கப்புறமா வந்து என்ன சொல்கிறது, பெரிய அளவில் கேஸ்டிங்கும் கிடையாது, பெரிய பொருட்செலவும் கிடையாதுன்றதுனால இந்த படத்தை ஈஸியாகவே சீக்கிரமாகவே முடிச்சிருக்கலாம். அஜித் அவர்கள் அப்பப்போ கொஞ்சம் கால் சீட்டு கொடுத்துருந்து உதவி இருக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து வேறு ஏதாவது இடத்துல வச்சுருந்தா ஈஸியாக ஷூட் முடிச்சுட்டு படத்தை வந்து ஈஸியாக ரிலீஸ் பண்ணிட்டு போயிருக்கலாம். இவ்வளோ நாள் இழுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இவ்வளோ நாள் இழுத்ததுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஃபேன்ஸ் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்த்தாங்கல்ல, அந்த ஒரு எதிர்பார்ப்பு இந்த படத்தை வந்து பூர்த்தி பண்ணிச்சா அப்படின்னா ஃபேன்ஸுக்கு வழக்கமாக ஒரு ஹீரோட படம் மற்ற யாருக்கு பிடிக்குதோ இல்லையோ ஃபேன்ஸுக்கு பிடிச்சிரும். ஆனால் இந்த படம் பார்த்தோன்னா ஃபேன்ஸுக்கே பிடிக்குமா அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகம் தான். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஃபேன்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து எப்பவுமே வந்து மிகப்பெரிய லெவலில் அந்த கிளாப் மூமெண்ட்டு, விசில் மூமெண்ட் அப்படிலாம் எதிர்பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த படத்தில் பெரிய லெவலில் எதுவுமே கிடையாது. இப்போ பசங்க பார்த்தோன்னா ஒரு சீன் வருது, அந்த சீனில் அஜித் அவர்கள் பார்த்தோன்னா கோவப்பட்டு டென்ஷனாகி அடிப்பார் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு அப்படியே விசில் அடிக்கிறதுக்கெல்லாம் கையில் ரெடி பண்ணிவிட்டு எந்திரிச்சு கத்துறதுக்கு ரெடி ஆகும். ஆனால் அந்த மாதிரி இந்த படத்தில் ரெடியாகி நம்மளுக்கு ஏமாற்றம் தான் நடக்கும், அது ஒரு மாற்றம் இல்லை. ஆனால் இன்டர்வலுக்கு மேலே படத்தோட கிளைமேக்ஸ் நெருங்க பார்த்தோன்னா ஒரு வேகம் எடுக்கும். அதுக்கப்புறமா ஒரு 20 மினிட்ஸ் பார்த்தோன்னா ரொம்ப ஸ்பீடாக தான் மூவ் ஆச்சு. அப்போ இருந்தால் ஒரிஜினல் கமர்ஷியல் அஜித் குமாரை நம்ம அந்த இடத்துல பார்க்க முடியுது. அதுக்கு பார்த்தோன்னா ஃபேன்ஸ் வந்து செம்மையாக செலிப்ரேட் பண்ணாங்க. ஆனால் ஸ்டார்டிங்கிலிருந்து இந்த லாஸ்ட் 20 மினிட்ஸ் வர்ற வரைக்கும் பொறுமையாக தான் படத்தை பார்க்கணும். அஜித் ஃபேன்ஸ் வந்து இந்த பொறுமையை வந்து கடைபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் தான். இப்போ வலைபேச்சு பிஸ்மி அவர்களும் ஒரு சொல்லியிருந்தார், படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா அஜித் ரசிகர்களே வந்து மகிழ் திருமேனியை பயங்கரமாக திட்ட போகிறாங்க அப்படின்னு. அது எனக்கு தெரிஞ்சு பார்த்தோன்னா சில சீன்ஸ் இருக்குது, அஜித் அவர்கள் வந்து இந்த படத்தில் அடி வாங்குற மாதிரியான சீன்ஸ் எல்லாம் இருக்குது. திருப்பி அடிங்க தலை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஃபேன்ஸ் எல்லாம் கத்த ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அந்த இடத்துல எதுவுமே நடக்காது. ஸோ அந்த மாதிரியான சில சீன்ஸ் தான் இவர் சொல்லியிருப்பார் அப்படின்ற மாதிரி என்னோட கெஸ்ஸிங். அவ்வளோதான். அஜித்தை பார்த்தோம்னா நம்ம ஹீரோவாக பார்த்துருப்போம், வில்லனாக நிறைய கேரக்டரில் பார்த்துருப்போம். அந்த வில்லனிசம் அவர் வந்து பயங்கரமாக பண்ணுவார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு வில்லனிசத்தை வந்து இந்த படத்தில் இல்லையே. அவ்வளோ சைலண்டான, அவ்வளோ கூலான, அவ்வளோ பொறுமையான ஒரு ஆளாக காட்டிட்டாரே மகிழ் திருமேனி அப்படின்ற லெவலுக்கு பார்த்தோன்னா ஃபேன்ஸ்க்கு ஃபீல் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஆனால் இந்த படத்துக்கு உண்டான மிகப்பெரிய ப்ளஸ்ஸே அஜித் அவர்கள் அப்படி நடிச்சது அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இவ்வளோ பெரிய ஹீரோ பார்த்தோம்னா இந்த மாதிரியான ஒரு கதையை சூஸ் பண்ணி இப்படியெல்லாம் நடிக்கிறது அப்படிங்கிறதே கொஞ்சம் பெரிய விஷயம் தான். அதனால் அஜித் அவர்கள் நடித்தது அவருக்கு பார்த்தோம்னா சரி ஓகே நம்ம பண்ணலாமே அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தார்ல, அதுவே பார்த்தோம்னா பாராட்டக்கூடியது தான். அதனால் அஜித் அவர்கள் இந்த படத்தில் நடித்தது ரொம்பவே நல்லது அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். பட் ஃபேன்ஸு எல்லா ஃபேன்ஸுமே கிடையாது, பல ஃபேன்ஸ்க்கு இந்த கேரக்டர் பிடிக்கும். பட் இந்த மாஸ் மசாலா கமர்ஷியல் எதிர்பார்க்குற ஃபேன்ஸ்க்கு இந்த படம் கொஞ்சம் டிசப்பாயிண்டட் தான். சரி ப்ரோ, இது எல்லாமே சொல்லிட்டேன், படத்தோட விஷயங்கள் எல்லாமே எந்த அளவுக்கு பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு. பட் நெகட்டிவ் தான் என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். இந்த படத்தோட ஸ்டோரி தான் நெகட்டிவ் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த படம் பல படங்களை நம்ம பார்த்துட்டோம், பல காட்சிகளை நம்ம பார்த்துட்டோம். இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தோன்னா ஒரு ஹாலிவுட் படம் நான் ஒன்று பார்த்தேன். அதில் பார்த்தோன்னா இதே மாதிரி வந்து ஓப்பன் பிளேஸில் இருக்கிற ஒரு ஹைவே, இதே மாதிரி பாலைவனம் தான். ஸோ அங்கே பார்த்தோன்னா ஒரு பேக்கரி இருக்கும், அந்த பேக்கரிக்குள்ளே போகிற பொண்ணுங்களெல்லாம் பார்த்தோன்னா கடத்தி கொலை பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இதை பார்க்கும்போது இந்த படத்துலையும் பார்த்தோன்னா சில காட்சிகள் வருது. இன்னும் பார்த்தோன்னா இந்த ராங் டர்ன் திரைப்படம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த படத்தில் வர சில காட்சிகள் எல்லாம் வருது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஹாலிவுட் படங்கள்லேருந்து எடுக்கப்பட்ட சில சீன்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா இந்த படத்தில் மகிழ் திருமேனி புகுத்தியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இது வந்து மகிழ் திருமேனி எழுதின கதை இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம் தான். இது அவரோட சொந்த கதை கிடையாது அப்படிங்கிறது தெரியும். ஆனாலும் அவர் ஸ்க்ரீன் பிளே இது மாதிரி எதுவுமே பண்ணலையே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் நம்மளுக்கு வருது. அஜித் சார் இந்த படத்தில் ரொம்பவே அவரை வந்து என்ன சொல்கிறது, தனக்குள்ளே ஒரு கேரக்டரை புகுத்தி ரொம்பவே சூப்பராக நடிச்சிருக்காரு, ஓகே தான். அனிருத் அவர்கள் பிஜிஎம்லாம் சூப்பராக கொடுத்துருக்காரு, ஓகே தான். சினிமோட்டோகிராஃபியும் ஓகே தான். ஆக்ஷன் சீக்வன்ஸ் கூட பார்த்தோம்னா ஒரு சாதாரண மனுஷன்
ஒரு சாதாரண ஃபேமிலி மேன் எந்த மாதிரியான ரிஸ்க் எடுக்க தயங்குவான். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா அந்த நெர்வஸ், டென்ஷன், பதட்டம், பயம் இது எல்லாமே இருக்கும். அப்படியே போக போக பார்த்தோம்னா தன்னோட கட்டுப்பாட்டை இழந்து அதுக்கப்புறமா அவன் என்ன பண்ணுவானே தெரியாது. அந்த ரேஞ்சில் அஜித் அவர்கள் பண்ணியிருப்பார். இதெல்லாம் ஓகே தான். ஆனால் இந்த கதை அப்படிங்கிறது நம்ம புதுசாக பார்க்காத கதைன்னு இல்லையா, அதுதான் பார்த்தோம்னா இங்கே பிரச்சனையே. பெரிய அளவில் நம்ம பார்த்து சலிச்சு போன கதையாக இருக்கிறதுனால இந்த படம் பார்த்தோம்னா இவங்களோட நடிப்புக்கு தீனி போட்டிருந்தாலும் அந்த கதைக்கு உண்டான தீனி இதில் இல்லை அப்படிங்கிறதா உண்மையான ஒரு விஷயம். மகிழ் திருமேனி அஜித்தோட கேரக்டர் டிசைன் பண்ண விதம் ரொம்பவே சூப்பர், எக்ஸலண்ட், அதில் ஒரு டவுட்டுமே இல்லை. ஆனால் அந்த ஸ்டோரியில் தான் கோட்டை விட்டார். அதனால தான் நம்ம அது முழுசாக ஃபீல் பண்ண முடியல. சூப்பராக அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வரல. நம்மளே பார்த்தோம்னா இந்த இடத்துல அஜித் அடிப்பார், இந்த இடத்துல அஜித் அடிக்க மாட்டார், இந்த இடத்துல கோவப்படுவார், இந்த இடத்துல பேச மாட்டார், இந்த இடத்துல பேசுவார், எல்லாமே நம்மளால் கெஸ் பண்ண முடியுது. ஸோ அப்படி இருக்கிறப்போ ஒரு புது ஸ்டோரி இல்லைனாலும் ஸ்க்ரீன் பிளேயாவது புதுசாக அமைச்சிருக்கலாமே, அது ஏன் மகிழ் திருமேனி பண்ணல? அதுவும் 2 வருஷம் கூடி வேறு எடுத்திருக்காங்க. 2 வருஷம் பார்த்தோம்னா பல யோசனைகள் வந்திருக்கலாம், புதுசாக ஐடியாக்கள் தோணியிருக்கலாம். ஸோ அதெல்லாம் பார்த்தோம்னா பழசெல்லாம் டிலீட் பண்ணிவிட்டு உள்ள ஃப்ரெஷ்ஷாக எதுவும் இறக்கி கூட பார்த்தோம்னா நிறைய வேலை பண்ணியிருக்கலாம். ஷூட்டிங் இல்லாதப்போ நிறைய நாள் பார்த்தோம்னா வீட்டிலே தான் இருந்திருக்காங்க. ஸோ அந்த டைமில் கூட எதுவும் யோசிச்சிருக்கலாம். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அதை மகிழ் திருமேனியாக பண்ணல அப்படிங்கிறது தான் நம்மளோட கேள்வி. இதில் யாருமே நம்ம பெரிய அளவில் குறை சொல்ல முடியாது மகிழ் திருமேனியை தவிர. ஸோ அவரை நம்பி தான் அந்த மொத்த டீமும் இருந்துச்சு. அந்த மொத்த டீமும் கரெக்டான வேலையை பார்த்துருக்காங்க. ஆனால் மகிழ் திருமேனி பார்க்கல அப்படிங்கிறதா உண்மையான ஒரு விஷயம். நான் இந்த ஹாலிவுட் படங்களே பெரிய அளவில் பார்க்க மாட்டேன், அப்பப்போ பார்ப்பேன். அப்படி பார்க்குற எனக்கே நிறைய படத்தோட கதை இதுக்குள்ளே வருது அப்படின்னா ஹாலிவுட் ஃபேனாக இருக்கலாம். நீங்கள் ஹாலிவுட் படங்களே பார்க்குறத வேலையாக வச்சுருக்கலாம். உங்களுக்கெல்லாம் பார்த்தோன்னா இந்த படத்தை பார்க்கும்போது என்னென்ன சீன்ஸ் எல்லாம் ஞாபகம் வரப்போகுது அப்படிங்கிறது தெரியல. சரி, ஓகே. ஆனால் இந்த படம் முழுமையாக பார்க்காம தவிர்க்கக்கூடிய ஒரு படமானாலாம் கண்டிப்பாக கிடையாது. அஜித் சாருக்காக கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ இந்த படத்தில் ஒரு வித்தியாசமான முயற்சி அவர் பண்ணியிருக்காரு. அதுவும் ஒரு பெரிய ஹீரோ இந்த இடத்துல அதை பண்ணுறதே பெரிய விஷயம் தான். அவருக்காக நம்ம பார்க்கலாம். அதுவும் அந்த லவ் ஃபீலு, அந்த ஃபேமிலி மேன் அப்படிங்கிற ஒரு சென்டிமெண்ட்டு, அதுக்கப்புறமா தன்னோட மனைவியே அவருக்கு பார்த்தோன்னா ஒரு விஷயத்தை பண்ணிடுவாங்க. அதை தாங்கிட்டே பார்த்தோன்னா அந்த வழியோடைய அந்த மனைவியை காப்பாற்ற ட்ரை பண்ணுறது, அதுக்கப்புறமா அந்த சோகம், என்ன சொல்கிறது, இந்த அழுகை எல்லாமே பார்த்தோம்னா சூப்பராக பண்ணியிருக்காரு. இது அஜித் அவர்கள் பண்ணது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதில் ஒரு மாற்றம் இல்லை. ஆனால் அஜித் அவர்களோட நடிப்புக்காக இந்த படத்தை கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம். ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான். ஆனால் 1000 கோடி கலெக்ஷன் எடுக்கும், 800 கோடி 500 கோடி அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்களா, அதுக்கெல்லாம் இந்த படம் வராது. அந்த மாதிரியான ஒரு கண்டென்ட்டை மகிழ் திருமேனி கொடுக்கல. மேபி குட் பேட் அக்லியில் எதிர்பார்க்கலாம். ஏன்னா அந்த படத்துக்கு மிகப்பெரிய ஹைப் இருக்குது. ஸோ ஏப்ரல் மந்தில் அந்த படம் என்ன மாதிரியான சம்பவத்தை பண்ண போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அஜித் ரசிகர்களுக்கு ஒரு சில பேருக்கு இந்த படம் பார்த்தோம்னா டிசப்பாயிண்டட் தான். பட் பல பேருக்கு அஜித் சாரோட நடிப்பு, இந்த மாதிரியான லவ் சீன்ஸில் பழைய அஜித்தை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த படம் பிடிக்கும். அதனால் டிசப்பாயிண்டட் அப்படிங்கிறது ஸ்டோரியில் தானே தவிர மற்றபடி எல்லாத்துலேயுமே பார்த்தோன்னா ஓகே தான். ஆனால் மெயின் ஸ்டோரி தானே, அது மகிழ் திருமேனி சரியாக பண்ணல அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே வரும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் படம் எப்படி பிக்கப் ஆக போகுது. இன்றைக்கி தான் ரிலீஸ் ஆகிருக்கு. ஃபேன்ஸ் எப்படி இதை எடுத்துக்க போகிறாங்க அப்படின்னு. பெரிய அளவில் பார்த்தோம்னா வெளியே வந்தோடனே ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா பயங்கரமாக வேறு மாதிரி அந்த மாதிரி பயங்கரமாக பார்த்தோம்னா ரிவ்யூலாம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இங்கே கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. சைலண்ட்டாக போயிட்டு சைலண்ட்டாக வரணும். இன்னும் சொல்லப்போனால் ஒரு காமெடி கூட படத்தில் கிடையாது அப்படிங்கிறதா உண்மையான ஒரு விஷயம். ஸோ அந்தளவுக்கு பார்த்தோம்னா ரொம்ப சீரியஸாக தான் கொண்டு போயிருக்காரு மகிழ் திருமேனி. சரி, ஓகே, இந்த படத்துக்கு அந்த சீரியஸ்னஸ் தான் கரெக்டு. ஆனால் என்ன ஸ்க்ரீன் பிளேயில் கோட்டை விட்டார் அப்படின்னு நினைக்கும் போது தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. இப்போ ஒரு சில பேர் சொல்லுவாங்க, என்ன இருந்தாலும் எங்கள் தலை தாண்டா கெத்து, தலை படம்டா அப்படின்னு. தலை கெத்துதா ப்ரோ, அதே தான் நானும் ஃபுல் வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எதுவும் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் மிக முக்கியமாக நம்ம குற்றம் சொல்ல வேண்டியது மகிழ் திருமேனி மட்டும்தான், வேறு யாரும் கிடையாது. ஏன்னா அவர் எப்படிப்பட்ட ஒரு டேரக்டர் அப்படிங்கிறது தெரியும். கொஞ்சம் நல்ல கதைகள், வித்தியாசமான கதைகளை கொடுக்கக்கூடியவர் இல்லை. அவர்கிட்ட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம், அது இல்லையே அப்படிங்கிற ஒரு வருத்தமான ஃபீலிங் தான். மற்றபடி நார்மலான ஒரு கமர்ஷியல் டேரக்டராக இருந்தால் இவர் இதுக்கு மேலே எனக்கு கொடுக்க போகிறாரு அப்படின்ற ஒரு ஃபீல் வந்திருக்கலாம். ஆனால் அந்த டேரக்டர் தான் நம்மளை எதிர்பார்க்க வச்ச அளவுக்கு படங்கள் பண்ணியிருக்காரு. அதனால் நம்ம எதிர்பார்த்தோம். அந்த எதிர்பார்ப்பு இந்த படத்தில் குறைவு, அதுதான் நம்ம சொல்ல வரதே, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ விடாமுயற்சி திரைப்படத்தை யாராவது பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரிவ்யூ பற்றி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லிக்கோங்க. இன்னும் பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ் ஆகட்டும், பொலிட்டிக்கல் நியூஸ் ஆகட்டும், சினிமா அப்டேட்ஸ் ஆகட்டும், ட்ரெண்டிங் நியூஸ் அப்படின்னு நிறைய நம்ம சேனலில் தொடர்ந்து வரப்போகுது.